வெல்கம் டு எம்ஜி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மைவி3 ஆடை பற்றி நம்ம நேற்றே ஒரு 2 வீடியோ போட்டிருப்போம். ஸோ அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா துக்கமான துயரமான வீடியோவாக தான் நம்ம அந்த வீடியோ போட்டிருப்போம். பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனக்குழப்பத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆளாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்பை பேன் பண்ணதுனால அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களோட மன உளைச்சல் தாங்க முடியாமல் நிறைய விதமான கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலை செய்தியாக பார்த்தீங்கன்னா மைவி3 அத்தாரிட்டி மெம்பர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த விஷயம் என்னங்கிறது மற்ற டீட்டெயிலாக என்னங்கிறத நம்ம வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த அத்தாரிட்டி மெம்பர்லேருந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஒரு உருக்கமான ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து இந்த ஆப்பை ரிமூவ் பண்ணதுனால பல பேரோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து மன உளைச்சலுக்கு தான் ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேர்டு வந்து 6 மாதமாக பார்த்தீங்கன்னா கம்பெனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எப்போதும் போல சகஜமாக ரன் ஆகிட்டு தான் இருந்துச்சு. யாரோ ஒருத்தர் கொடுத்த ஒரு புகார்னால பார்த்தீங்கன்னா கம்பெனியோட அஸ்திவாரமே ஆடி போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமான ஒரு பதிவையும் வச்சிருக்கிறாரு. ஸோ இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க நம்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்டி சார் கட்டாயம் வந்து ஏன்னா வெளியில் வருவாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மீட் எடுப்பாங்க. கம்பெனியும் சரி, ஸோ இந்த ஆப்பையும் சரி, மக்களையும் சரி, மெம்பர்ஸையும் சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் மீட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு உற்சாகமான மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் நம்ம சேனல் மூலியமாக தெரியப்படுத்துறதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப வருத்தமான ஒரு கமெண்ட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதுலேயும் ஒருத்தர் போட்ட கமெண்ட் வந்து என் மனசு ரொம்பவே பாதிச்சுது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ₹3 வட்டிக்கு வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் ஒரு வித்ட்ராயல் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு வித்ட்ராயல் பண்ணலை. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எம்டி சார் இதாகி கூட போயிட்டாங்க. ஸோ இப்போ ஆப்பையும் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ நான் நடு ரோட்டில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊக்கமான ஒரு கமெண்ட்டையும் போட்டிருந்தாரு. ஸோ அதை கேட்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அவருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அவருக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வருத்தத்தில் இருக்கீங்களோ, ஸோ எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கார்பரேட் சரியும் அரசியல் சூழ்ச்சிகளும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்மளை குழப்புற செய்தியாக நம்மளை பிரிக்கிற மாதிரி, நம்ம மனக்குழப்பத்தை உண்டாக்குற மாதிரி நிறையா விஷயங்களை இப்போ செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ யாரும் எதையும் நம்ப வேணாம், ஒரு பாசிட்டிவாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் இந்த சேனல் மூலியமாகவும் மைவி3 ஆட் மூலியமாகவும் எம்டி சார் மூலியமாகவும் நான் சொல்லிக்கிறதுல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ இன்னொரு தரப்புலேருந்து எனக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே கோபத்தில் போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் எனக்கு புரியுது. ஸோ ஒரு பேக்கை தான் போட்டுருக்கீங்க, அது எம்டி சார் மேலேயும் மைவி3 மேலேயும் ஒரு நம்பிக்கை வந்து தான் போடுறீங்க. அதுவும் எனக்கு புரியுது. ஏன்னா இந்த ஆப்பை பேன் பண்ணதுனால உங்களுடைய நம்பிக்கை எல்லாமே இழந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் செம்ம காட்டுதான் இருக்கோம், நீங்கள் பணம் தரா மாதிரி இருந்தால் மட்டும் ஜெயிலேருந்து வெளில வாங்க, எல்லாரும் நீங்கள் ஜெயிலேருந்து வெளில வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஓகே, உங்களோட கோவம் எனக்கு புரியுது. ஸோ நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம், எல்லாமே சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆப்பை பேன் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு, மிகப்பெரிய குழப்பத்துக்கு உண்டாயிருக்குது. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இழந்து தான் போய்கிட்டு இருக்கிறது தான் தெரியுது. ஸோ இப்போ எதுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் இந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா தவறான ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி நிறைய ஆப் வந்து இன்னும் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, சமூக வலைதளங்கள் இருந்துட்டு தான் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ ஜங்கலி ரம்மி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் இன்னும் அது பார்த்தீங்கன்னா அது ப்ளே ஸ்டோரில் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணாத இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதை க்ளோஸ் பண்ணியிருக்குது. ஸோ மைவி3 ஆப் மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்குது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கான சூழ்ச்சியும் அரசியல் சூழ்ச்சியும் கார்பரேட் சதியும் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எம்டி சாரே ஆக்சுவலாக அரெஸ்டாகி உள்ளே இருக்கிறாரோ, ஒரு மேலே ஒரு கேஸ் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. மேலே மேலே வந்து வியூவர்ஸ் வந்து ஆடை பார்த்து சரி நமக்கு கிளிக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது இப்படியே விட்டால் இந்த கம்பெனி வந்து இன்னும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சதி பண்ணி இந்த ஆப்பை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் பண்ணி இந்த ஆப்பை எடுக்க வச்சிருக்கிறாங்க. இந்த ஆப்பை எடுக்கிறது மூலிமா பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. ஸோ ரொம்பவே வருத்தப்படுவீங்க. உங்களுடைய இந்த மைவி3 ஆட் மேலே இருக்கிற மரியாதை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே போல இப்படி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய பாசிட்டிவை நீங்கள் எப்போதும் விட்டுறாதீங்க. ஸோ உங்களோட மனதைரியம் தான் இப்போ முக்கியம். இப்போ நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த கம்பெனியும் சரி எதையுமே காப்பாற்ற முடியாமல் போயிடும். ஸோ எம்டி சார் சொல்கிற மாதிரி மைவி3 நிறைய அத்தாரிட்டி மெம்பர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாசிட்டிவாகவே இருங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பல விதமான சதிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சதிகள்லாம் உடச்சி எறியுன்னா நம்ம எப்போதும் போல நம்ம பாசிட்டிவாக தான் இருக்கணும். இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டவுட் என்னன்னா, இப்போ நான் பார்த்து வச்சிருக்கிற அமௌண்ட்லாம் என்ன ஆகும்,
நேற்று வரையும் நான் சீலிங் புக் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் வருமா வராது அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு வந்து கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கு. அதை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஃபோன் மூலியமாகவும் நேரடியாகவும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. அதுவும் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அமௌண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப வரும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி சார் வெளியே வரணும், வெளியே வந்ததுக்கு கொடுக்குறதா ஸோ எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி அந்த ஐஆர்டி மெம்பர் வந்து ஒரு ஆடியோ லிங்க்லேயும் அவர் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பணங்கிறது எல்லாருக்கும் வந்து சேரும். ஸோ இது வந்து மைவி3 ஆப் முடக்கிறது மூலியமாகவும் ஸோ நம்பிக்கையை குறைக்கிறது மூலியமாக பார்த்தீங்கன்னா அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஸோ யாரும் வந்து பார்த்தீங்கன்னா மனத்தளர்வு வேணால் எப்போதும் கூட நம்ம இருக்கிற மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரே நம்பிக்கையாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ யாரும் மனசாக விட்டுருவாங்கன்னா நம்மளை வந்து நிறைய பேர் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. மைவி3 ஆப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியும் எம்டி சத்யநாராயண சாதியும் பார்த்தீங்கன்னா ஒழிக்கணும், இந்த கம்பெனி வந்து வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சரியை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு உத்தரவாதத்தோட ஒரு உறுதியோட மன உறுதியோட நம்ம இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கம்பெனி வளரும். எம்டி சார் சீக்கிரமாக வெளியே வருவாங்க. வெளியே வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா பாதி பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளோட சந்தேகங்களை அவங்களே பார்த்தீங்கன்னா தீர்த்து வைப்பாங்க. எம்டி சாரே பார்த்தீங்கன்னா தீர்த்து வைப்பாங்க. ஸோ அதுவரையும் பார்த்தீங்கன்னா யாரும் குழம்ப வேணாம், ஸோ யாரும் மனசை விட்டுற வேணாம். ஸோ இந்த மாதிரி வந்து என்னோட கமெண்ட் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன உருக்கத்தோட கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஒரு வருத்தமாக தான் இருக்குது. ஸோ இந்த கமெண்ட் இது ஒரு தரப்பில் இருந்தாலும் இப்போ ஆப்போசிட் தரப்புலேன்னு பார்த்தீங்கன்னா நிறையா நம்மளோட பேர் வந்து இப்போ உங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்மளுடைய கமெண்ட்ஸில் நிறைய பேர் போட்டிருக்காங்க, நான் எத்தனை முன்னாடியிலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்போ பாரு ஆப்பியை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கே அந்த கமெண்ட்டை பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வருத்தத்துக்கு உள்ளான சூழ்நிலையில் தான் இப்போ போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவாக வர கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். அந்த கமெண்ட் மூலியமாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு உங்களுக்கு ஒரு வருத்தத்தை உண்டாக்குது. ஸோ அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ராங்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு திமுறில் கூட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். ஸோ அதை மாதிரி இருக்கிற கமெண்ட்டை தயவு செஞ்சு யாரும் படிக்காதே. ஸோ நீ அதை படிக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அதை படிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மன வருத்தம் உண்டாகுது, நீங்கள் ரொம்பவே குழப்பத்துக்கு உள்ளாகிறீங்க. ஸோ நீங்கள் அந்த குழப்பத்துக்கு உண்டாகி அதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்பவே ஒரு வருத்தமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்குன்னு ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படி சார் வெளியே வந்ததுக்கப்புறம் அது கண்டிப்பாக மாறும். அதுக்கப்புறமா அந்த ஹேட்டர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பதில் சொல்கிற விதத்தில் நம்ம பதில் சொல்லலாம். ஸோ அதுவரையும் பார்த்தீங்கன்னா நான் மைவி3 மெம்பருக்கு மற்ற மெம்பர்ஸ்க்கெலாம் சொல்லிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாகவே இல்லைங்க. ஸோ வதந்திகளை நம்ப வேணாம். இது வதந்திகளுங்கிறத விட பழைய நெகட்டிவ் கமெண்ட்ஸை யாரும் நம்ப வேணாம். ஸோ சப்போர்ட்டர்ஸாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மைவி3 அஃபிஷியல் எம்டி சேனல்லேயே பார்த்தீங்கன்னா பல நியூஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த சேனலை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற சேனல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உண்மையை சொல்கிற சேனல் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும், புது நம்பிக்கை வரும். ஸோ இந்த உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும், உங்களுடைய மனசை வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோ போட்டதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். மறுபடியும் மைவி3 மெம்பருக்கு மற்ற மெம்பர்ஸ்க்கு சொல்லிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எம்டி சார் வெளியே வந்துருவாங்க. இப்போ வெளியே வர சொல்லி பார்த்தீங்கன்னா பொறுமை காக்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. என்ன சரி நடந்தாலும் சரி அதை நம்ம வென்று காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து இந்த வீடியோ பார்த்து சந்தோஷம் அடையட்டும். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வேறு ஏதாவது தகவல் கிடச்சுன்னா நான் உங்களுக்கு உடனே தெரிவிக்கிறேன். அது இதே மாதிரி வேறு ஏதாவது சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்.